வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 4 சாப்டர் 2 டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸில் டெவலப்மெண்ட் ஆஃப் எ ஸ்பியர்ன்றது ஒரு டபுள் கர்வ்டு ப்ரொஃபைல். ஸோ எந்த வியூவில் பார்த்தாலும் அது சர்க்கிளாக தான் தெரியும். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ ஆர் ஈவன் ஐசோமெட்ரிக் வியூ எதாக இருந்தாலும் இது டபுள் கர்வ் ப்ரொஃபைலில் எக்ஸாக்ட் டெவலப்மெண்ட் ப்ரொசீஜர் கிடையாது. அப்ராக்சிமேட் மெத்தடில் தான் பண்ண முடியும். அதில் 2 வகையான அப்ராக்சிமேட் மெத்தட் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது. அதில் ஒன்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் வந்து ஜோன் மெத்தட் அப்படின்னு பேர். இதை பார்த்துலாம் இப்போ வாங்க. ஸோ இது வந்து ஒன்லி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு தான் நான் இதை சொல்கிறேன். இதில் வந்து எக்ஸாமினேஷன்ஸுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அது ஃப்ரண்ட்டே ஆகட்டும் இல்லை டாப்பியோ ஆகட்டும், எந்த வியூவில் இருந்தாலும் அது வந்து சர்க்கிளாக தான் தெரியும். இப்போ ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டோம். சாலிட் ரேடியஸ் எஸ்ஆர்னா சாலிட் ரேடியஸ், இல்லைனா எஸ்டினா எஸ்பைனா சாலிட் டயமீட்டர். ஸோ இப்போ வரைஞ்சாச்சு. இப்போது இதை 1 2 3 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிட்டோம் டாப் சைடில். அதேமாதிரி பாட்டம் சைட்லேயும் எத்தனை செக்மெண்ட் ஆனாலும் பிரிக்கலாம். இன்னும் ஃபைனராக நீங்கள் செக்மெண்ட்டை பிரிக்க அக்யூரேட்டாக இருக்கும் இதோட ஸ்பியரோட ஷேப். ஸோ இப்போதைக்கு இந்த சர்க்கிள் வந்து 1 2 3 4 செக்மெண்ட்டாக பிரித்தாச்சு. இப்போது ஒரு செக்மெண்ட்டை எடுத்திங்கன்னா, இப்போ இந்த ஒரு செக்மெண்ட்டை நான் எடுத்துகிறேன். இந்த ஒரு செக்மெண்ட் எடுத்தால் இப்போ இது ஆக்சுவலாக இது கர்வு ஆர்க் இது, ஆனால் அது ஸ்ட்ரெயிட் எட்ஜாக நான் கன்சிடர் பண்ணேன்னா அப்போது அது வந்து ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன்னு கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்டம் ஆஃப் கோன்னா இது ஆக்சிஸையும் இந்த ஏபி அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அபெக்ஸ் கிடைச்சிடும். ஃபுல் கோனுக்கான இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ரெட்டாக போட்டிருக்கிற செக்மெண்ட்டை மட்டும். அப்போ அந்த ஏபி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சிஸில் இந்த ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனோட அபெக்ஸ் மாதிரி கணக்கு வந்துருச்சா? இப்போ நான் இதை ஹேட்சும் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த போர்ஷனை மட்டும் நம்ம வந்து சர்ஃபேஸாக எடுத்து நம்ம இதை டெவலப் பண்ண போகிறோம். இது ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனாக எடுத்துகிட்டு இப்போது இங்கே இது ஸ்லாண்ட் எட்ஜ் இல்லையா, சாரி எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டர் ட்ரூ லென்த்தை காமிக்கும். இப்போ ஓஎன்எஸ் சென்டர் ஓஏ ரேடியஸாக ஒரு ஆர்க்கு, ஓஎன்எஸ் சென்டர் ஓபி ரேடியஸ் எடுத்து ஒரு ஆர்க்கு போட்டால் நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். இதோட ஆங்கிளுக்கு ஃபார்முலா வந்து தீட்டா ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு 360 ஃபார்முலா. ஆனால் இந்த கேபிட்டல் ஆர்னு நான் சொல்கிறது இந்த இடத்துல இந்த ரேடியஸ் பிஏவோட ரேடியஸ் பிஏ இந்த ஆர், இந்த ஹெச் வந்து O1A, இந்த ஹெச் அதுதான் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு பிஏ, இந்த ஹெச்ன்றது OA1 இன்ட்டு 360. அந்த என்ன வேல்யூ வருது அந்த வேல்யூக்கு போட்டு நீங்கள் செக்டாரை வரைஞ்சிருங்க. இப்போது இது வந்து ஃபுல் டெவலப்மெண்ட். ஃப்ரஸ்டம்ன்றதால இந்த ஃபேஸ் வரைக்கும் நீங்கள் இங்கேயே ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரஸ்டம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரஸ்டம் மட்டும் இப்போ டெவலப் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த ஸ்ட்ரிப் டெவலப் பண்ணால் இது போர்ஷன் வருது. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பாக நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எல்லாத்தையும் இது ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பெரிக்கல் கிடைக்கும். இந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் கிடைச்சிடும். அதுதான் இந்த ஜோன் மெத்தடோட லாஜிக்கு, ஜோன் மெத்தடோட ப்ரொசீஜர். நன்றி.